happy to be part of our team, Udayam 2. My name is P. Hinduja. School name is Chennai Higher Secondary School, Coimbatore. Air pollution எதனால வருது அப்படின்னா vehicles-ஆல, industries-ஆல, burning of fossil fuels, household combustion, agriculture activities, waste, etc. இதெல்லாம் கூட air pollution-ஓட major problem-ஆ இருக்கு. Greenhouse gases increase ஆகிறதால ozone layer will be damaged. Ozone layer வந்து damage ஆகுது. Global warming. Global warming-னா புவி வெப்பமடைதல். Example, global warming. Heat அதிகமாகிறதால நிறைய பனிப்பாறைலாம் உருகி sea level அதிகமாகுது. Climate change. Climate change-னா காலநிலை மாற்றம். மழை பெய்ய வேண்டிய நேரத்துல வெயில் அடிக்குது, வெயில் அடிக்க வேண்டிய நேரத்துல மழை பெய்யுது. எப்ப மழை பெய்யுதுன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால அக்ரிகல்ச்சர் பாதிக்கப்படுது அண்ட் டே டு டே லைஃபும் பாதிக்கப்படுது. இதுதான் எங்களோட ப்ராப்ளம். அண்ட் நெக்ஸ்ட் த ஸ்டேஜ் வில் பி ஷேர்ட் பை மை லீடர் கார்த்திக் சாய் நிதிஷ். ஸோ இப்போ நீங்கள் இந்த ப்ராப்ளம் வந்து கேட்டிருப்பீங்க. இதுக்கு எங்ககிட்ட வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் இருக்கு. சரி, அதுக்கு முன்னாடி இப்போ இந்த உலகத்துல இந்த குளோபல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா நம்ம எல்லாருக்கும் டக்குனு மைண்ட்ல வர்றது ட்ரீஸ். ஆனா ட்ரீஸ் மட்டும் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்றது இல்லை. இன்னும் சொல்ல போனா ட்ரீஸ் 22ல இருந்து 28% ஆஃப் ஆக்சிஜனை மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. சரி, மிச்சம் 72ல இருந்து 78% ஆஃப் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்றது எதுன்னு கேட்டீங்கன்னா கிரீன் ஆல்கேஸ். இந்த கிரீன் ஆல்கேஸ் மட்டுமே 70 to 78% ஆஃப் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த கிரீன் ஆல்கேஸ்ன்றது வந்து ஒரு குரூப் ஆஃப் ஆல்கேஸ். அதில் நிறைய டைப்ஸ் இருக்கு. குளோரெல்லா, குளோரோகோக்கஸ், குளோரோகோக்கம், அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இதுல பெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா குளோரெல்லா. இந்த குளோரெல்லான்ற ஆல்கே மட்டுமே 50 to 70% ஆஃப் ஆக்சிஜனை தனியா இது மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணுது. சரி, இது எதுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க? இதுக்கும் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு என்ன சம்பந்தம்னா நம்ம ப்ராஜெக்ட் தி லிக்விட் ட்ரீ. ஸோ என்னன்னா இந்த ஆல்கேஸ்லாம் மோஸ்டா மெரைன் சைட்ஸ்ல தான் இருக்கும். இந்த மெரைன் சைட்ஸ்ல இருக்க ஆல்கேவை அதாவது இந்த குளோரெல்லாவை எடுத்து பியூரிஃபை பண்ணி ஒரு கஸ்டமைஸ்டு கண்டெய்னர்னு சொல்றப்போ எங்ககிட்ட 2 மாடல்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து இது, இன்னொன்னு வந்து சிலிண்டர் மாடல். இதுல வந்து ஃபர்ஸ்ட் மேல வந்து சோலார் பேனல் வச்சிருப்போம். ஸோ நம்ம மெயின் மோட்டிவே ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்றது தான் பொல்யூட்டட் சிட்டிஸ்ல. இந்த சோலார் பேனல் எதுக்குன்னா ஒரு மல்டிபர்பஸ் மாதிரி. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் என்னன்னா கீழே வந்து ஆல்கேஸ் இருக்கும், ஆல்கேஸ் பிளஸ் வாட்டர். ஸோ இந்த கீழே இருக்க கம்பார்ட்மெண்ட்ல ஆல்கேஸ் பிளஸ் வாட்டரை வச்சிருப்போம். இதுக்கு மேல ஸோ இதுக்கு வந்து ஏர் வந்து உள்ள வரணும் பாத்தீங்களா? ஸோ இந்த ஏர் உள்ள வர்றதுக்காக ஏர் ஹோல்ஸ் வச்சிருப்போம். ஸோ இது வந்து ஏர் ஸ்பேஸ். இதுக்குள்ள ஏர் வந்து உள்ள வரும். உள்ள வந்து அதே மாதிரி தான் நார்மலா போட்டோசிந்தசிஸ் பண்ற மாதிரியே பண்ணும். பண்ணிட்டு திரும்ப அந்த ஏர் ஸ்பேஸ் வழியாவே ஏர் வெளியில போயிடும். ஸோ இதுக்கு வந்து ஏர் ஸ்பேஸ். அண்ட் ஆல்சோ இந்த யூஎஸ்பி போர்ட்டு இங்க இருக்கும். ஏன்னா நம்ம இங்க ப்ராஜெக்ட் பண்றப்போ வெறும் ஒரு சிங்கிள் மோட்டிவா இருக்கக்கூடாது, மல்டிபர்பஸா இருக்கணும்ன்றதுக்காக இந்த யூஎஸ்பி போர்ட்ஸ் அந்த எடுக்கிற அந்த கரண்ட்டை யூஸ் பண்றதுக்காக ஒரு போர்ட் மாதிரி வச்சிருப்போம். இந்த வந்து எங்கெங்கெல்லாம் வைக்கலாம்னா இந்த பஸ் ஸ்டாண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் பொல்யூஷன் அதிகமா இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் இந்த ப்ராஜெக்டை வைக்கும் பொழுது ட்ரீஸ் பண்றதை விட அதிக பெனிஃபிஷியலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ பெனிஃபிஷியலை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக எங்க டீம்ல இருந்து கார்த்திகேயன் அவர் சொல்லுவோம். லிக்விட் ட்ரீயோட பெனிஃபிட்ஸை பற்றி நான் சொல்ல வந்திருக்கேன். லிக்விட் ட்ரீல நம்ம யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா குளோரெல்லான்ற ஆல்கே. இது வந்து ஒரு நாளைக்கு 500லேருந்து 1500 லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன் தரும். அதே மரங்கள் வந்து 274 லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன் தான் தரும். இதை வந்து நம்ம இன்னும் நிறைய 1 கிலோலேருந்து நிறைய கிலோ ஆகணும்னா இன்னும் நம்மளுக்கு நிறைய ஆக்சிஜன் தரும். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஆல்கே இருக்கு நிறைய ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஒன்று வந்து மொரிங்கா, இன்னொன்று குளோரெல்லா. இல்லை நாங்கள் ஏன் குளோரெல்லா யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா குளோரெல்லாவில் வந்து ஹை குளோரோஃபிலும் ரேபிட் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆக்டிவிட்டியும் இருக்கு. அதனால தான் இதை நாங்கள் சூஸ் பண்ணோம். குளோரோஃபில் ஆல்கே வந்து குளோரெல்லா ஆல்கே வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். அதில் நாங்கள் லிக்விட் ட்ரீயாக யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நிறைய இதுக்கு யூஸ் ஆகுது. இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா பொல்யூட் ஃப்ரீ ஆக்சிஜனுக்கும் சோலார் பேனல்லேருந்து இருக்கிற வந்து எலக்ட்ரிசிட்டியாகவும் இது வந்து மல்டிபர்பஸாகவும் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்லி 550 லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன் நமக்கு தேவை. ஆனால் மரம் வளர 10 வருஷம் ஆகும். அது வந்து ஒரே மரம் வந்து 274 லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன் தான் தரும். அது நம்மளுக்கு பத்தாது. அதே நாங்கள் செய்கிற லிக்விட் ட்ரீ பார்த்தீங்கன்னா குளோரெல்லான்ற ஆல்கே வச்சு ஒரு நாளையிலேயே 500லேருந்து 1500 லிக்விட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது வந்து வளர்றதுக்கு ஒரு கப்புள் ஆஃப் டீக்கே போடும். நெக்ஸ்ட் வந்து ட்ரீக்கும் உள்ள எங்கள் ட்ரீக்கும் லிக்விட் ட்ரீக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட்டை எக்ஸ்பிளைன் பண்ண எஸ்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரீக்கும் லிக்விட் ட்ரீக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா ஃபர்ஸ்ட் ட்ரீ வந்து ஒரு நாளைக்கு 200லேருந்து 274 லிட்டர்ஸ் வரைக்கும் பர் டே வந்து ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணும்.
பட் வந்து எங்களோட லிக்விட் ட்ரீ எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணால் 500லேருந்து 1500 லிக்விட் ஆக்சிஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். இதே மாதிரி இப்போ ஒரு ட்ரீ வளரணும்னா எவ்வளோ நாள் எடுத்துக்கோன்னா அது ஒரு லாங் டைமாக இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 10 ஆவரேஜாக ஒரு 10 இயர்ஸ் எடுத்துக்குமா, அது வந்து ஒரு லாங் டைமாக இருக்கும். அதே மாதிரி ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கும் ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும். அந்த ட்ரீ பர்ஃபெக்டாக வளர்ந்ததுக்கப்புறம் தான் நமக்கு ஆக்சிஜன் முழுமையாக கிடைக்கும். இதே எங்கள் லிக்விட் ட்ரீ பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண டேலேருந்து ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு வந்து சராசரியாக 550 லிட்டர் ஆக்சிஜன் வந்து தேவைப்படும். பட் வந்து ஒரு ட்ரீயால் 274 லிட்டர்ஸ் மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது வந்து ஒரு மனுஷனுக்கு போதுமானது அளவாக இருக்காது. இதே எங்கள் லிக்விட் ட்ரீ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 500லேருந்து 1500 லிட்டர் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது மூலிமா சராசரியாக 3 மனுஷங்க வந்து தாராளமாக ப்ரீத் பண்ணக்கூடிய ஆக்சிஜனாக இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து ட்ரீஸ் வந்து ஃப்ரூட்ஸ் தரும், அதே மாதிரி நிழல் தரும், அதுக்கப்புறம் அந்த வுட்டை வச்சு நிறைய ப்ராடக்ட்ஸ் செய்யலாம். பட் எங்களால் முடியாது. அதுக்கு பதிலாக ஏர் பொல்யூஷனை எங்களால் ரெடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி என்னன்னா இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு 500லேருந்து 1500 லிட்டர் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணோம்னு சொல்கிறோம். இதே பொல்யூஷன் இல்லாத இடத்துல வச்சா அந்த அந்த லெவலில் இருக்கும். இதே பொல்யூஷன் அதிகமாக இருக்கிற இடத்துல வைக்கும்போது அந்த 1500 லிட்டர் ஆக்சிஜன்றது அது அதிகமாக கூட ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுதான் லிக்விட் ட்ரீக்கும் நார்மல் ட்ரீக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டாக வந்து கன்க்ளூஷனை வந்து தர்ஷினி வந்து சொல்லுவாங்க. நாங்கள் வந்துட்டு ட்ரீஸ்க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணல. ட்ரீஸ் கூட நம்ம சேர்த்து யூஸ் பண்ணால் பொல்யூஷன் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணலாம். நாங்கள் அதனால மரத்தையும் நட வேணாம்னு சொல்ல மரத்தையும் நடுவோம். ஏன்னா பேர்ட்ஸோட லைஃபே வந்துட்டு ட்ரீஸ் தான் ஃப்ரூட்ஸ் தருது, ட்ரீஸ் தான் நிழல் தருது. எங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு ட்ரீஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதோட மோர் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ க்ரோ ட்ரீஸ். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.